வணக்கம். பொருட்பாலில் அரசியலில் வழியறிதல் அதிகாரத்தில் 2வது குறள். ஒல்வதறிவ தறிந்ததன்கண் தங்கி செல்வார்க்கு செல்லாததில். ஒல்வதறிவ தறிந்ததன்கண் தங்கி செல்வார்க்கு செல்லாததில் அப்படின்னாக்கா, ஒல்வது அறிவது அறிந்து அதன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல் அப்படின்னு அது பிரித்து பொருள் வரும். இப்போ இதில் என்ன சொல்கிறாரு? ஒல்வது அப்படின்னாக்கா செய்யத்தக்க வினை. வினை தொழில் எதுவாக இருந்தாலும். வினைனா பொருட்பாலில் போர் அப்படின்னு பார்த்தோம். நம்ம தொழில் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஒன்று தானே, போர் மாதிரி தானே இருக்குது இன்றைக்கி தொழிலும். ஏன்னா அதில் போருக்கு என்னென்ன இது பண்ணுறோமோ அது எல்லாமே தொழிலையும் இப்போ பண்ணுறோம். அதனால் செய்யத்தக்க தொழில் அல்லது போர், அதுதான் ஒல்வது. அறிவது அப்படின்னா அறிய வேண்டியவதாய வலிமைகள் அதெல்லாம் அறிந்து அதன் கண் தங்கி அப்படின்னு ஒன்று வருது. அதன் கண் தங்கி அப்படின்னா என்ன? நம்ம சாதாரணமாக பொருள்னால் என்ன எழுதுவோம்? அதுலேயும் நிலைத்து நின்று அப்படின்னு பரிமேலழகர் எழுதுகிறா பாருங்க. அதன் கண் தங்கி அப்படின்றதுக்கு மனம் மொழி மெய்களை எப்பொழுதும் அந்த செயலின் மேல் வைத்து அப்படிங்கிறாரு. சரிங்களா? அப்படி வைத்து செல்வார்க்கு அப்படின்னா அப்படி எல்லாமே அந்த செயல் மேல் வைத்து ஒரு பகைவர் மேலே போரே எடுத்துகிட்டு போகிறானாக்கா அப்படி போகின்ற அரசருக்கு முடியாத பொருள் ஒன்றும் இல்லை. அவனால் முடியாத செயல் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன? ஒல்வது அறிவது, இதை அறிந்து இந்த ரெண்டையும் அறியணும். ஒல்வது செய்யத்தக்க காரியம். செய்யத்தக்க காரியம்னா நம்ம முதலே பார்த்துட்டோம். என்ன? தன்னுடைய வலிமையை பார்க்கணும், மாற்றானுடைய வலிமையை பார்க்கணும், வினை வலிமையையும் பார்க்கணும் இல்லையா? அந்த மூணையும் பார்த்து அந்த மூணில் நமக்கு வெல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த ஒருத்தல் அப்படிங்கிறத பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். சரி, அப்போ இங்கே அறிவது அப்படின்னு எதை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மற்ற வழியான துணை வழி. அந்த துணை வழியை தான் நல்லா ஆராயணும். ஏன்னா சில துணைகள் தான் வெளிப்படையாக தெரியும், சில துணை வழிகள் வெளிப்படையாக தெரியாது. அதனால் அறிய வேண்டிய அந்த துணைகளின் வலிமையையும் அறிந்து, இது ரெண்டையும் அறிந்தால் மட்டும் போராது, எப்பொழுதும் மனம் மொழி மெய்களால் அதன் நினைவாகவே இருந்து அந்த காரியத்தை செய்வார்க்கு அவர்களால் செய்ய இயலாத காரியம் அப்படின்னு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறார். அவன் பகைவன் மேல் போர் எடுத்து போராடும், அந்த போரில் கண்டிப்பாக ஜெயிப்பான். ஏன்னா ஒல்வது அறிவது இரண்டும் அறிந்து மனம் மொழி மெய்களை அதன் மேல் வைத்து அவன் போராடுகிறான். அப்போ கண்டிப்பாக ஜெயிப்பான். சரிங்களா? இப்போது இதே தான் இன்றைக்கி தொழிலையும் ஒரு முறை ஒரு தொழில் ஆரம்பித்து கொஞ்சம் முதல்ல ஆரம்பத்தில் நம்ம எப்போவும் இப்படி ரொம்ப உஷாராக தானே இருப்போம். அப்படிலாம் இருந்து தொழில் நல்லா ஆரம்பித்து அது பாட்டில் ஒரு கட்டத்தில் அது பாட்டில் போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அப்போ என்ன பண்ணிடுவாங்க, அந்த சொந்தக்காரங்க அந்த தொழில் நிறுவனர் என்ன பண்ணுவார்? பரவாயில்ல, இது பாட்டில் போயிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் விட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் தப்பு வரும். என்ன? பகைவன் அங்கே போட்டியாளர்கள் அவரை முன்னேறிட்டு போயிடுவாங்க, இவர் பின்னாடி போயிடுவார். பின்னாடி போகும்போது கொஞ்சம் உஷாராகி திருப்பி வந்தார்னா கூட பரவாயில்ல, இன்னும் கவனிக்காமல் விட்டார்னா தொழில் விட்டே போகிற அளவுக்கு வந்துடும். அதனால் ஒரு தொழிலோ ஒரு விஷயமோ தொடங்கணும் அப்படின்னா எப்பொழுதும் அதன் நினைவாக அதன் கண் தங்கி அதில் இருந்தால் மட்டும்தான் அதை முழுமையாக பண்ண முடியும். சரிங்களா? இதுதான் இந்த குறள் நமக்கு சொல்கின்ற செய்தி. கருமமே கண்ணாயினார் அப்படி இருக்கணும். சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை அடுத்த